கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. எலோஹிம் விடுதலின் வார்த்தையின் நிகழ்ச்சியின் மூலமாக யாவரையும் நான் சந்திப்பில் பெரிய மகிழ்ச்சி அடைகிறேன். இந்த காலை நேரத்தில் உன்னதமான ஆண்டவரை எல்லாரும் உயர்த்தி நம்ம பாட போகிறோம். பரலோக தேவனே உம்மை ஆராதனை செய்கிறோம், பரலோக தேவனே உம்மை நாங்கள் ஆராதனை செய்கிற பாடம் எல்லாரும் சேர்ந்து நம்ம பாடின கர்த்தர் நாமத்தை மகிமைப்படுத்துவோம். ஹல்லேலூயா. எல்லாரும் சேர்ந்து பாடுவோம், கையில தட்டி நல்ல உற்சாகமா நல்ல சந்தோஷத்தோடு உன்னத ஆண்டவரை உயர்த்தி நம்ம பாடுவோம். ஆமென். நல்ல சந்தோஷமாய் கர்த்தரை பாடுவோம். பரலோக தேவனே உம்மை ஆராதனை செய்கிறோம், பரலோக தேவனே உம்மை ஆராதனை செய்கிறோம். உமது அன்பின் கரங்களை நான் கண்டினே, நான் கண்டினே. உமது அன்பின் கரங்களை நான் கண்டினே, நான் கண்டினே. பரலோக தேவனே உம்மை ஆராதனை செய்கிறோம், பரலோக தேவனே உம்மை ஆராதனை செய்கிறோம். அவர் மோசேயின் தேவன், உங்களை என்னை அவர் வழி நடத்துவார். அவர் நடத்துகிறவர் நம்ம கூட இருக்கிறாரு. அவர் வாக்குத்தத்தங்களை உண்மை இல்லவர். மோசேக்கு சொன்ன அவர் வல்லவராய் இருந்தாரு. அந்த ஆண்டவரை உயர்த்தி நாம் பாடுவோம். ஆமென். மோசேயின் தேவனே உம்மை ஆராதனை செய்கிறோம், மோசேயின் தேவனே என்னை வழி நடத்திடுவி. மறுபடியும் சொல்லுவோமா? மோசேயின் தேவனே உம்மை ஆராதனை செய்கிறோம், மோசேயின் தேவனே என்னை வழி நடத்திடுவே. உமது அன்பின் கரங்களை நான் கண்டினே, நான் கண்டினே. உமது அன்பின் கரங்களை நான் கண்டினே, நான் கண்டினே. இயேசுவின் தேவனே, இயேசுவின் தேவனே எங்கள் மதில்களை நொறுக்குவே. 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 உமது அன்பின் கரங்களை நான் கண்டினே, நான் கண்டினே. உமது அன்பின் கரங்களை நான் கண்டினே, நான் கண்டினே. பரலோக தேவனே, பரலோக தேவனே உம்மை ஆராதனை செய்கிறோம், பரலோக தேவனே உம்மை ஆராதனை செய்கிறோம். எல்லாரும் அப்படியே கண்களை மூடி சொல்லுவோமா? உமது அன்பின் கரங்களை நான் கண்டினே, நான் கண்டினே. சொல்லுவோமா? உமது அன்பின் கரங்களை நான் கண்டினே, நான் கண்டினே. பரலோக தெய்வமே உம்மை எனக்கு ஆராதனை செய்கிறோம். மோசேயின் தேவன் நீர், யோசுவாவின் தேவன், உம்மை எங்களை ஆராதிக்கிறோம், உம்முடைய நாமத்தை நாங்கள் மகிமைப்படுத்துகிறோம். அபியானவரே, யோசுவா தேசத்தை சுதந்திரித்தது போல தேசத்தை சுதந்திரிக்கும்படியான ஒரு பெரிய கிருபைகளை கர்த்தர் எங்களுக்கு வைத்திருக்கிறீர். அந்த கிருபை எண்ணி நாங்கள் உமக்கு நன்றி சொல்லுகிறேன் ஐயா. நீங்களோடு இடைப்பட போறீங்க, பேச போறீங்க. இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென், ஆமென். அல்லேலூயா. கர்த்தருடைய பரிசுத்த நமது மகிமை உண்டாவதாக. ஆண்டவராகிய இயேசுவின் நாமத்தில் உங்களை அவரை நான் வாழ்த்துகிறேன். இந்த காலை நேரத்தில் ஒரு வேதத்தை நம்ம தியானிக்க போகிறோம். பிரியமானவர்களே, இந்த மாதம் முழுவதும் உத்தமத்தை குறித்தும் உத்தமனுடைய வாழ்க்கையை குறித்து நம்ம தியானிச்சுட்டே வருகிறோம்.
ஆசா இழந்து போன உத்தமம், யோசபாத் ராஜா உத்தமத்தை குறித்தும், கடந்த நிகழ்ச்சியில யோபு உத்தமமாய் இருந்ததை குறித்து நம்ம தியானித்தோம். இன்றைக்கு ஒரு மனுஷன் உத்தமமாய் வேதத்துல இருந்த யோசுவாவை குறித்து நம்ம தியானிக்க போகிறோம். எடுத்து வாசிக்கலாமே. என்னாகமத்தின் புஸ்தகம் 32வது அதிகாரம் 11வது வசனத்தை நம்ம வாசிக்கலாம். உத்தமமாய் என்னை பின்பற்றின கேனேசியனான எப்புனேயின் குமாரன் காலேபும் நூனின் குமாரன் யோசுவாவும் தவிர. வேதம் ரொம்ப தெளிவா சொல்லுகிறது, உத்தமமாய் என்னை பின்பற்றின 2 மனுஷர்கள், ஒன்று காலேபு, இன்னொரு மனுஷன் யோசுவா. மோசேக்கு ஆண்டவர் வாக்குத்தத்தம் கொடுத்தார். அடிமைத்தனமாகி வாழ்ந்த தேசமாகி எகிப்திலிருந்து பாலும் தேனும் ஓடுகிற கானான் தேசத்தை நீங்கள் சுதந்திரிப்பீர்கள் என்று தேவன் வாக்குத்தத்தத்தை மோசேக்கு கொடுத்தார். அந்த இஸ்ராயல் மக்களுக்கு கத்தர் கொடுத்தார். தேவன் தந்த அந்த வாக்குத்தத்தத்தின்படியே புறப்பட்ட 6 லட்சம் புருஷர்களில் 2 பேர் மாத்திரம்தான் தேவனுக்கு முன்பாக உத்தமமாய் இருந்தார்கள் என்று வேதம் சொல்லுகிறது. அந்த 2 மனுஷர்கள் யார் என்று சொன்னால், உத்தமமாய் என்னை பின்பற்றின கேனாசியனாகிய எப்புனேயின் குமாரனாகிய காலேபும் நூனின் குமாரனாகிய யோசுவாவை தவிர வேற யாரும் கர்த்தருக்கு முன்பாக அவர்கள் உத்தமமாய் இருக்கவில்லை என்று வேதம் சொல்லுகிறது. பிரியமானவர்களே, ஆண்டவர் தம்முடைய ஜனங்களுக்கு அநேக தேசத்தினுடைய நன்மைகளை ஆணையிட்டு கொடுத்தார். ஆனால் யார் உத்தமமாய் பின்பற்றினார்களோ அவர்கள் மாத்திரம் என்ன செய்ய முடியும்? அந்த தேசத்தை சுதந்திரிக்க முடியும். அதே அந்த 32வது அதிகாரம் என்னாகமம் 32:12 வாசிக்கும் பொழுது வேதம் சொல்லுகிறது பாருங்க. எகிப்திலிருந்து வந்தவர்களில் 20 வயது முதல் அதற்கு மேற்பட்ட மனிதர்களில் ஒருவரும் என்னை உத்தமமாய் பின்பற்றாதபடியால் அவர்கள் நான் ஆபிரகாமுக்கும் ஈசாக்குக்கும் யாக்கோபுக்கும் ஆணையிட்டு கொடுத்த தேசத்தை காண்பதில்லை என்று ஆண்டவர் சொல்லுகிறாரு. எகிப்திலிருந்து புறப்பட்டவங்கள்ல 20 வயதுக்கு மேற்பட்ட மனிதர்களில் ஒருவனும் கர்த்தருக்கு முன்பாக எப்படி இல்லையாங்க? உத்தமமா இல்லை என்று வேதம் சொல்லுகிறது. இஸ்ரவேல் ஜனங்களை மோசேயை கொண்டு அநேக அற்புதங்களை அடையாளங்களை கர்த்தர் செய்தார். அதே மோசேக்கு பிற்பாடு யோசுவாவை கொண்டு தேவன் அநேக அற்புதங்களை அடையாளங்கள் செய்து தேசத்தை சுதந்திரித்தார்கள். யுத்தத்தில் யோசுவாவை கொண்டு அநேக ஜெயத்தை அவர்கள் பெற்றுக்கொண்டார்கள். ஆனால் வேதம் தெளிவாய் குறிப்பிடுகிறது, அந்த இஸ்ராயேல் மக்கள்ல 20 வயதுக்கு அதிகமானவர்கள் எப்படிப்பட்டவங்களா இருந்தாங்களா? தேவனை உத்தமமாய் பின்பற்றவில்லை என்று வேதம் சொல்லுகிறது. அவர்கள் உத்தமமாய் பின்பற்றாதபடியினாலே ஆபிரகாமுக்கும் யாக்கோப்புக்கும் ஈசாக்குக்கும் தேவன் ஆணையிட்டு கொடுத்த தேசத்தை அவங்க என்ன செய்ய மாட்டாங்களாம்? காண்பதில்லை என்று கர்த்தர் சொல்லுகிறார். ஒருவேளை என்னுடைய வாழ்க்கையில் அநேகர் சொல்லுவாங்க, ஏன் என் வாழ்க்கையில் ஆசீர்வாதம் இல்லை, என் வாழ்க்கையில் சுதந்திரம் இல்லை, என் வாழ்க்கையில் நன்மைகளை அனுபவிக்க முடியல, நான் ஆசீர்வாதத்தை பெற முடியல. யோசிச்சு பாருங்க, வேதம் ரொம்ப தெளிவா சொல்லுகிறது, உத்தமமா பின்பற்றலன்னா ஆசுவாத்தை சுதந்திரிக்க முடியாது. பிரியமானவர்களே, யோசுவாவை போல உத்தமமாக இருக்கிறீங்களா? காலேப்பை போல உத்தமமாக இருக்கிறீங்களா? ஏன்னா வசனம் சொல்லுகிறது, உத்தமமாக இருந்தால் மாத்திரம்தாங்க ஆசுவாதத்தை சுதந்திரிக்க முடியும். அந்த ஆசுவாதம் நிலைச்சு நிற்கும். இந்த யோசுவா என்ன செய்தார்? தேவனுக்கு முன்பாக உத்தமமாக இருந்தார் என்று வேதம் சொல்லுகிறது. உபாகமத்தின் புஸ்தகம் 1வது அதிகாரம் 36வது வசனத்தை வாசிங்க. எப்புனேயின் குமாரனாகிய காலேப் மாத்திரம் அதை காண்பான். அவன் கர்த்தரை உத்தமமாய் பின்பற்றினபடியினால் நான் அவன் மிதித்து வந்த தேசத்தை அவனுக்கும் அவன் பிள்ளைகளுக்கும் கொடுப்பேன் என்றும் ஆணையிட்டார். வசனம் சொல்லுகிறது, அவனுக்கும் அவனுடைய பிள்ளைகளுக்கு என்ன செய்வேன்? கொடுப்பேன் என்று கர்த்தர் என்ன செஞ்சாரா? ஆணையிட்டார். யாருக்கு? அந்த காலேப்புக்கு. அவர் எப்படி கர்த்தரை பின்பற்றினாரா? உத்தமமாய். நீங்க எத்தனை பேர் கர்த்தருக்கு முன்பாக உத்தமமா ஆண்டவரை பின்பற்றுறீங்க? உத்தமமா கர்த்தரை தேடுறீங்க? 38ஆம் வசனத்துல, உனக்கு முன்பாக நிற்கிற நூனின் குமாரனாகி யோசுவா அதில் என்ன செய்வான்? பிரவேசிப்பான். அவன் என்ன செய்ய? திடப்படுத்தி அதை அவன் இஸ்ரவேலுக்கு சுதந்திரமாக அவன் பங்கிடுவான். தேசத்தை சுதந்திரிக்கிறதற்கு கர்த்தர் யோசுவாவையும் காலேப்பை கர்த்தர் என்ன செஞ்சாருங்க? அவர்கள் கர்த்தருக்கு முன்பாக உத்தமமாக இருந்தாங்க. அவர்கள் தேசத்தை சுதந்திரித்தார்கள். பிரியமானவர்களே, இன்னைக்கு ஆண்டவருடைய வாக்குத்தத்தத்தை சுதந்திரிக்கணும்னு விரும்புறீங்களா? தேசத்தினுடைய ஆசீர்வாதங்களை சுதந்திரிக்கணும் விரும்புறீங்களா? இந்த வருஷம் ஆண்டவர் சொன்ன ஏசாயா தீர்க்கதரிசன புஸ்தகம் 61:7 சொல்லுகிறது, உங்கள் வெட்கத்துக்கு பதிலாக இரட்டத்தனையான நன்மை, லட்சிக்கு பதிலாக தங்கள் பாகத்திலே சந்தோஷப்படுவார்கள். அது நிமித்தம் தங்கள் தேசத்தில் இரட்டிப்பான சுதந்திரம் அடைவார்கள். நித்திய மகிழ்ச்சி உண்டாகும். இரட்டிப்பான சுதந்திரம் வேணுமா? இரட்டிப்பான பங்கு வேணுமா? இரட்டிப்பான ஆசீர்வாதம் வேணுமா? ஆனால் வேதம் சொல்லுகிறது, உத்தமமா நீங்க பின்பற்றினா மாத்திரம் என்ன செய்ய முடியுங்க? இரட்டிப்பான சுதந்திரத்தை பெற முடியும். அதே உபாகம புஸ்தகம் 9வது அதிகாரம் 5வது வசனத்தை வாசிக்கலாமா? 9:5 உன் நீதியின் நிமித்தமும் உன் இருதயத்தினுடைய உத்தமத்தின் நிமித்தமும் நீ அவர்கள் தேசத்தை சுதந்திரிக்கும்படி பிரவேசிப்பதில்லை. உன் நீதி நிமித்தமும் உன் இருதயத்தினுடைய உத்தமத்தின் நிமித்தம் என்ன செய்யறதில்ல? பிரவேசிப்பதில்லை.
அந்த ஜாதிகளுடைய ஆகாயத்து நிமித்தமாகவும் ஆபிரகாம், ஈசாக்கு, யாக்கோபு என்னும் உன் பிதாக்களுக்கு கர்த்தர் ஆணையிட்டு சொன்ன வார்த்தையை நிறைவேற்றும்படியாகவும் உன் தேவனாகிய கர்த்தர் அவர்களை உனக்கு முன்பாக துரத்தி விடுகிறார். அவர்களை உனக்கு முன்பாக துரத்தி விடுகிறார். நீ உத்தமமாய் நீதி நிமித்தம் இருந்தபடியினாலே அவர்களுக்கு கொடுத்த அந்த வாக்கு தத்தத்தின்படியே உன் என்ன செய்கிறான், அந்த தேசத்துக்குள்ளே சுதந்திரிக்க பண்ணுகிறார் என்று வேதம் சொல்லுகிறது. அப்ப தேசத்தை சுதந்திரிக்கணும்னா உத்தமமா இருக்கணும், உண்மையா இருக்கணும். ரெண்டாவது, தேவனுடைய வாக்கு தத்தத்தின்படியே யோசுவா என்ன செஞ்சாருங்க, தேசத்தினுடைய ஆசீர்வாதங்களை சுதந்திரித்தார். ஆண்டவர் யோசுவா பார்த்து சொல்ற உபாகம புஸ்தகம் 18வது அதிகாரம் 13வது வசனத்துல உன் தேவனாகிய கர்த்தருக்கு முன்பாக எப்படி இருக்கு சொல்றாரா, உத்தமனா இருக்க கடமாய். ஆண்டவர் சொல்ல எதிர்பார்க்கிற என்ன, ஆண்டருக்கு முன்னாடி எப்படி இருக்கணுங்க, உத்தமமா இருக்கணும். அல்லேலூயா. ஏன்னா அவர் உத்தமம் உள்ளவர்களா இருக்கிறவர்களுக்கு தேசத்தினுடைய நன்மைகளை என்ன செய்வாங்க, சுதந்திரிப்பார்கள். அநேக நேரம் இந்த உத்தமமா இருந்த யோசுவாவுக்கு நிறைய பிரச்சனை வந்துச்சு. அநேகர் வழிமாறி போகிற சூழ்நிலை வந்தது. அநேக ஜனங்கள் யோசுவாவை இடர பண்ணியிருப்பாங்க. அநேக சோதனை வந்திருக்கும். அநேக ஜனங்கள் யோசுவாவை கண்டு முறுமுறுத்திருப்பார்கள். அநேகர் பின்வாங்கி போனார்கள். யுத்தத்தில் சாபத்தீடானது வைத்து தோல்விகளை அந்த யோசுவா சில நேரம் சந்தித்தார். எல்லா சூழ்நிலைகளிலும் யோசுவா நெருக்கம் வரும்பொழுது, தவறுகள் வரும்பொழுது தன்னை சரி பண்ணிக்கிட்டே வருவார். தன்னுடைய ஜனங்களை சரி பண்ணி கொண்டு வருவார். தேவனுடைய பிரசனத்தோடு அந்த யோசுவா கடந்து போயிட்டே இருப்பார். யோர்தானை கடப்பார். அநேக இடங்களில் ஆகி பட்டணத்தை பிடிப்பாங்க. ஆனால் எல்லா தடைகளை மாறி 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 தாண்டி தாண்டி என்ன செய்வாங்க, அவர்கள் பிடிப்பார்கள். ஆனால் அந்த சில நேரங்கள் அந்த யோசுவாவுக்கு ஒரு பிரச்சனை இருந்தது. உண்மைதாங்க. வாசிக்கும் பொழுது யோசுவாவின் புஸ்தகம் 14வது அதிகாரம் வாசிங்களேன். யோசுவா 14:8 கூட வாசிங்க. ஆனாலும் என்னோட கூட வந்த என் சகோதரர் ஜனத்தின் இருதயத்தை கரைய பண்ணினார்கள். நானோ என் தேவனாகிய கர்த்தரை உத்தமமாய் பின்பற்றினேன். அநேக நேரம் ஜனங்கள் என்ன செய்வாங்களா, இருதயத்தை கரைய பண்ணுவாங்க. அவர் உத்தமமாக ஆண்டவரை தேடும் பொழுது, நீங்கள் வேதம் வாசித்து ஆலயத்துக்கு போகும் பொழுது, கர்த்தரை தேடும் பொழுது, உபவாசிக்கும் பொழுது, ஆண்டருக்கு உண்மையாக இருக்கும் பொழுது, அநேகர் உங்களை என்ன செய்வாங்க, உங்கள் இருதயத்தை கரைய பண்ணுவாங்க, உங்களை காயப்படுத்துவாங்க. உங்கள் வீட்டுக்காரர் சொல்லுவாங்க, நீ என்ன ப்ரேயர் பண்ணி என்ன நடந்துச்சு, நீ சர்ச்சுக்கு போகிறனால உனக்கு என்ன நடந்துச்சு, நீ ஜெபிச்சனால என்னத்தை சாதிச்சிருக்கிற. அநேகர் உங்கள் இருதயத்தை கரைய பண்ணுவார்கள், சோர்ந்து போக பண்ணுவாங்க. நீ என்ன உபவாசம் பண்ண என்ன கிடைச்சிச்சு, அந்த ஜெபத்துக்கு போகிற நம்ம வாழ்க்கையில் நீ என்னத்தை சாதித்த, ஒரு இருதயத்தை கரைய பண்ணுவார்கள். யோசுவாவுக்கு அது நடந்துச்சு. ஆனால் வசனம் சொல்லுகிறது, நானோ என் தேவனாகிய கர்த்தரை உத்தமமாய் பின்பற்றின. மனுஷ வார்த்தையை பார்க்கலங்க யோசுவா, மனுஷனுடைய வார்த்தைக்கு செவி கொடுக்கல. இன்னைக்கு கர்த்தரை தேடுகிற ஜனத்தை இடர பண்ணும்படியா, பின்வாங்கி போக பண்ணும்படியா அநேக சூழ்நிலை வரும், அநேக பிரச்சனைகள் வரும், அநேக சீர்பொருத்துற காரியங்கள் வரும். அதையெல்லாம் உணர்ந்து தன்னை தானே நம்ம சரி பண்ணி கொள்ளும் பொழுது மாத்திரம் தாங்க தேசத்தை சுதந்திரிக்க முடியும். ஒரு குற்றத்தை நம்ம செய்யும் பொழுது, ஒரு தவறு சுட்டி காட்டப்படும் பொழுது, அந்த தவறை ஒரு மனுஷன் சரி பண்றா பாருங்க, அவன் தான் ஜெயமுள்ள வாழ்க்கை வாழ முடியும். தாவீதுக்கு பாவம் வந்துச்சு. தீர்க்கதரிசி எச்சரித்த உடனே, நாத்தான் தீர்க்கதரிசி எச்சரித்த உடனே தாவீது என்ன செய்தார், ஆண்டவரிடத்தில் ஒப்புரவானார். தவறுகள் திருத்தப்படணும், குற்றங்கள் திருத்தப்படும் பொழுது அங்க தேவத்திட்டம் நிறைவேறுங்க. யோசுவாவுக்கு நெருக்கம் வந்தது உண்மைதான். அவள் இருதயத்தை கரைய பண்ணாங்க. ஆனால் யோசுவா எப்படி இருந்தாருங்க, கர்த்தருக்கு முன்பாக உத்தமமாக இருந்தார் என்று வேதம் சொல்லுகிறது. அதே யோசுவாவின் புஸ்தகம் 14வது அதிகாரத்தில் 9வது வசனம் சொல்லுகிற, அந்நாளிலே மோசே, நீ என் தேவனாகிய கர்த்தரை உத்தமமாய் பின்பற்றினபடியினால் உன் கால் மிதித்த தேசம் உனக்கும் உன் பிள்ளைகளுக்கும் என்றைக்கும் சுதந்திரமாய் இருக்க கடவது என்று சொல்லி மோசேயை பார்த்து ஆண்டவர் சொன்னாரு, நீ உத்தமமாய் என்னை பின்பற்றினபடினாலே உனக்கும் உன் பின் வருகிற சந்ததிக்கும் இது என்னவா இருக்க போது, சுதந்திரமாய் இருக்கும். நீங்க உத்தமமா ஆண்டவரை தேடினீங்கன்னா நீங்க அந்த சுதந்திரத்தை அடைவீங்க, உங்கள் பிள்ளைகளும் அந்த சுதந்திரத்தை அடைவார்கள். சுதந்திரம் என்பது அடிக்கடி சொல்லுவேன், கர்த்தர் கொடுக்கிற சொத்து, தேவன் கொடுக்கிற பிள்ளை செல்வங்கள். சுதந்திரம் என்பது தேவன் கொடுக்கிற வீடு, தேவன் கொடுக்கிற மனைவி, தேவன் கொடுக்கிற ஐஸ்வர்யம், பொருளாதாரம், சகல சம்பத்து எதுங்க, சுதந்திரம். ஆண்டவர் கொடுத்த அந்த சுதந்திரத்தை நீங்கள் உங்கள் பிள்ளைகளை என்ன செய்வீங்க, பெற்றுக்கொள்வீங்க. அதே யோசுவாவின் புஸ்தகம் 14வது அதிகாரம் 14வது வசனத்தை வாசிக்கும் பொழுது, கேனாசியனாகிய எப்புனேயின் குமாரனாகிய காலேப்பும் இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தரை உத்தமமாய் பின்பற்றினபடினால இந்நாள் இருக்கிறபடி எப்ரோனுக்கு அவனுக்கு என்னச்சா, சுதந்திரமாயிற்று. அவன் உத்தமமா அந்த காலேப்பை பின்பற்றினாலா, எப்ரோன் என்ன செஞ்சார், அவரு சுதந்திரித்தார். அதே யோசுவா 24:14 வாசிங்க.
ஆகையால் நீங்கள் கர்த்தருக்கு பயந்து அவரை உத்தமமும் உண்மையுமாக சேவித்து உங்கள் பிதாக்கள் நதிக்கு அப்புறத்திலும் எகிப்திலும் சேவித்த தேவர்களை அகற்றிவிட்டு கர்த்தரை சேவியுங்கள். அந்நிய தேவர்களை அகற்றிவிட்டு யாரை சேவிக்கணுமா? கர்த்தரை சேவிங்க. அப்பதான் யோசுவா சொல்றார், நானும் என் வீட்டாருமும் என்றால் கர்த்தரையே சேவிப்போம். ஆண்டவரை சேவிக்கணுங்க, உத்தமமா சேவிங்க. எங்கள் தேசத்தை என்ன செய்வீங்க? சுதந்திரிப்பீங்க. யோசுவாவை போல எத்தனை பேர் உத்தம இருதயத்தோடு கர்த்தரை தேட போறீங்க? வலிவி விடாதபடி பின்வாங்கி, ஆவிக்குரிய வாழ்க்கையில பின்வாங்கி போயிடாதீங்க. அநேக ஆலோசனை வரும், அநேக காரியம் உங்கள் ஆவிக்குரிய வாழ்க்கையில் நீங்கள் ஓடிக்கிட்டே இருப்பீங்க. அந்த ஓடுற ஓட்டத்தை அப்படியே கொஞ்சம் தடை பண்ணுவான், கொஞ்சம் பிரேக் பண்ணுவான், சூழ்நிலையை காமிப்பான். அந்த காரியம் இந்த சாக்கு போக்கு சொல்ல வைப்பான். ஏன்னா ஆண்டோடைய சமூகத்துக்குள்ள நெருங்கி வர்றீங்க பார்த்தீங்களா, விசுவாசத்தில் சில சோதனையை நீங்கள் தாண்டினா தான் வாக்குத்தத்தத்தை நிறைவேற்ற முடியும், சுதந்திரிக்க முடியும், பெற்றுக்கொள்ள முடியும். யோசுவா வாக்குத்தத்தத்தை சுதந்திரித்தாருங்க, உத்தமமாய் பின்பற்றினபடினாலே. சோதனை வந்துச்சு, பொய் குற்றச்சாட்டுகள் யோசுவாவுக்கு வந்துச்சு, வேதனைகள் வந்தது, யோர்தான் புறப்பட்டு வந்தது, மனுஷர்கள் பாவம் செஞ்சாங்க. ஆனால் எல்லாவற்றையும் மீறிதான் யோசுவா தேசத்தை சுதந்திரித்தாரு. உத்தமமாய் பின்பற்றினேன், உண்மையாய் பின்பற்றினேன், நானும் என் வீட்டாருமோ என்றால் கர்த்தரையே சேவிப்போம் என்று யோசுவா கர்த்தரையே ஆராதித்தார். அவர் உத்தமமாக தேடின பொழுது தேசத்தின் நன்மையை சுதந்திரித்தார். பிரியமானவர்களே, இந்த நிகழ்ச்சியை பார்க்குற உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் உத்தமமானவரை தேடும் பொழுது யோசுவாவை போல இந்த கடைசி காலங்களில் தேசத்தை சுதந்திரிக்கிறவளை கர்த்தர் உங்களை என்னை மாற்றப் போகிறார். எல்லாரும் அப்படி இருக்கிற கண்களை மூடுவோமா? ஹல்லேலூயா. எல்லாரும் கண்களை மூடி ஆண்டவருடைய சமூகத்தில் எல்லாம் நம்ம ஒப்பு கொடுக்கலாம். ஆண்டவரே, உடைய சமூகத்தில் எங்களை ஒப்பு கொடுக்கிறனையா என்று சொல்லி ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஓ நன்றி அப்பா, நன்றி ஆண்டவரே, ஹல்லேலூயா. துதிக்கும் நமக்கோ தோல்வி இல்லை, வெற்றி நிச்சயமே. துதிக்கும் நமக்கோ தோல்வி இல்லை, வெற்றி நிச்சயமே. பலங்கொண்டு திடமனதாயிருப்போமே, இந்த பாரதத்தை சுற்றி சுற்றி சுதந்தரிப்போமே. இது எழுப்புதலின் நேரமல்லோ, இது யோசுவாவின் காலமல்லோ, இது எழுப்புதலின் நேரமல்லோ, இது யோசுவாவின் காலமல்லோ. ஆர்ப்பரிப்போம், ஆர்ப்பரிப்போம், அலங்கம் இடியும் வரை ஆர்ப்பரிப்போம். இது எழுப்புதலின் நேரம். தேசத்தின் ஆசீர்வாதங்களை சுதந்திரிக்கிற காலத்துக்குள்ள வந்திருக்கிறோம். உத்தமமாய், உத்தம இருதயத்தோடு, உத்தமம் உண்மையுமாய் கர்த்தரை தேடின யோசுவா தேசத்தை சுதந்திரித்தார். புறப்பட்ட 6 லட்சம் பேர் தான். அந்த கானானை சுதந்திரித்தவரோ சில 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 ஜாதி தான் அந்த தேசத்தை சுதந்திரித்தாங்க. இந்த நாட்களில் நம்ம தேவனுடைய பிள்ளைகளே, எத்தனையோ பேர் கிறிஸ்தவ வாழ்க்கையில ஓடிக்கொண்டிருக்கலாம். ஆண்டவருக்கு முன்பாக ஓட்ட பந்தயத்தை ஓடுகிறதை போல பரம அழைப்பின் பந்தய பொருளுக்காக லக்கை நோக்கி தொடர்கிறேன் என்று சொல்லி பவுல் சொன்னது போல அந்த ஓட்டத்தில் ஓடிக்கொண்டிருக்கலாம். ஆனால் சிலர் மாத்திரம்தான் அந்த தேசத்தை சுதந்திரிக்க முடியும். அந்த தேசத்தை சுதந்திரிக்கிற யோசுவாவின் சந்ததியா கர்த்தர் உங்களை மாற்ற போறாரு. உத்தமமா நீங்கள் இருக்கும் பொழுது, தேவனுக்கு முன்பாக உத்தமம், தேவனுக்கு முன்பாக உண்மையாய் இருக்கும் பொழுது கர்த்தர் ஆணையிட்ட தேசத்தை நீங்க சுதந்திரிப்பீங்க. தேவன் கொடுத்த வாக்குத்தத்தத்தை சுதந்திரிப்பீங்க. தேவன் சொன்ன எல்லா காரியங்களும் அவர் நிறைவேற்றுவார். அந்த பிள்ளைகளுக்கு ஆசீர்வாதமா மாறும். இந்த நிகழ்ச்சியை பார்க்கிறேன் அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, யோசுவாவை போல தேசத்தை சுதந்திரிப்பதற்கு கர்த்தர் உங்களை வைத்திருக்கிறார். ஐயோ, எனக்கு நன்மை இல்லை, எனக்கு அநேக தடை இருக்கிறது, எரிகோ போன்ற தடை இருக்கிறது, யோர்தான் போன்ற தடைகள் இருக்கிறது. எல்லா தடைகளை கர்த்தர் இந்த நிகழ்ச்சியை பார்க்கிற உங்களுக்குள்ளாய் கர்த்தர் மாற்றுவா. உத்தமத்தோடு கர்த்தரை தேடுகிற உங்க வாழ்க்கையில தடைகள் விலகும். புறப்பட்டு பிரவாகித்து வருகிற அந்த யோர்தானின் தடைகளை மாற்றுவா. எரிகோ துதிக்கும்படி உடைக்கப்படும். தேசத்தை சுதந்திரிப்பீர்கள். தேசத்தை கர்த்தர் உங்கள் கைகளில் ஒப்பு கொடுப்பார். புறப்பட்டு போங்க. தேசத்தின் நன்மையை ஜனங்கள் சுதந்திரிக்கட்டும். உத்தமமாய் கர்த்தரை பின்பற்றின யோசுவாவை போல என் ஜனங்கள் தேவனை ஆசீர்வாதங்களை அவர் சுதந்திரிக்க கர்த்தர் அனுகிரகம் செய்வீராக. ஜனங்களை மனதார வாழ்த்தி நாங்கள் ஆசீர்வதிக்கிறோம். யுத்தத்தில் யோசுவா எங்கெல்லாம் புறப்பட்டு போனாரோ இங்க ஒரு பெரிய ஜெயம் உண்டானது. யோசுவா ஜெபிக்கும் பொழுதே நடுவானில சூரியனும் சந்திரனும் தரித்து நின்றது. கர்த்தர் வாக்குத்தத்தம் நிறைவேறுவதற்கு நடுவானில சூரியன் கூட தரித்து நின்றுச்சான்.
தேசத்துடைய நன்மைகளை சுதந்திரிப்பதற்கு உண்மையா தேடினீங்கன்னா, உத்தமமா தேடினீங்கன்னா, இயற்கை கூட உங்களுக்கு அனுகூலமா இருக்கும். கால சூழ்நிலை உங்களுக்கு அனுகூலமா இருக்கும். மனுஷர்கள் உங்களுக்கு அனுகூலமா இருப்பார்கள். பெரிய எரிகோ தடை மாறும். புறப்பட்டு வருகிற யோர்தானுடைய தடைகள் மாறும். தேசத்தை சுதந்திரிப்பதற்கு எப்பேற்பட்ட தடையா இருந்தாலும் அந்த தடையை ஆண்டவரால் மாற்ற முடியும். இந்த நிகழ்ச்சியை பார்க்கிற யோசுவாவை போல தேசத்தை சுதந்திரிப்பீர்கள். சுதந்திரிக்க கத்த கிருபை தர போறீங்க. மனதார வாழ்த்தி ஆசீர்வதிக்கிற இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். God bless you. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.